ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ எக்ஸாமினேஷன் ஏப்ரல் செக்ஷனுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதோட நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் திங், நீங்கள் ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு ஸ்கோர் வரும்போது ஒரு நல்ல காலேஜ் சேரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் நம்ம இதில் டிஃபிகல்ட்டியாக ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக சில விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணலாம், சில விஷயங்களை ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம், கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. வாங்க. ஜேஇ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செக்ஷனுக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிப்ரவரி 1 ஓகேவா, பிப்ரவரி 1 ஜனவரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பிப்ரவரி 1 25 பிப்ரவரிக்குள்ள அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நைட்டு 9 மணிக்குள்ள புது அப்ளிகேஷன் பண்ணலாம். நைட்டு 11:50 நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபைனல் செக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1 பண்ணவங்க நீங்கள் அடுத்த செக்ஷனுக்கு எக்ஸாம் சென்டரை மாற்றலாம், அதே மாதிரி பேப்பரை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? சேம் வைலஸ் நீங்கள் டைமிங்ஸ் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரௌச்சரில் வரும், பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் கண்டென்ட் வந்து இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எக்ஸாம் வந்து என்னைக்கு வரும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 ஏப்ரல் 8 இந்த எக்ஸாமினேஷன் வரதா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அடுத்தது நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ல ஆல்ரெடி என்னென்ன இருக்குன்னா, பழைய கேண்டிடேட் இப்போ செக்ஷன் 1 எழுதினவங்க நீங்கள் கோர்ஸ் என்ன கோர்ஸ் பேப்பரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கோர்ஸ் என்ன பேப்பர் 1 பேப்பர் 2 2A 2Bன்னு சூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சிட்டிஸை பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணலாம். இந்த 4 ஸ்டெப் தான் பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. சரிங்களா? புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயும் போல் நீங்கள் நார்மல் ப்ரொசீஜர் படி ப்ரௌச்சர் படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவை 2 ஃபோன் நம்பர் 2 மெயில் ஐடி வேணும். அது ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா jemain.nta.nic.in அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜேஇ மெயின் 2025 அப்படின்னு லைவ்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உள்ள போய் பார்க்கணும். அதில் போயிட்டு நம்ம எது கொடுக்கணும்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜேஇ மெயின் 2025 செக்ஷன் 2 அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் பார்த்துக்குங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல், புது கேண்டிடேட். சரிங்களா? இவங்க பழைய ஸ்டூடெண்ட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி ரிஜிஸ்டர் பண்ண, செகண்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்குள்ள தான் பார்க்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பண்ணியிருக்கவங்க வெறும் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் இதுக்குள்ளே போய் பார்க்கணும். ஓகேவா? புதுசாக பண்ணுறவங்க இதுக்குள்ளே போய் பார்க்கணும். ஓகே தானே? யாருக்கும் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் புதுசாக பண்ணவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறோம், பார்த்துக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண போகிறாங்களோ அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, வித்தவுட் ஜெண்டர் எல்லாருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் 2 பேப்பர் எழுதுறாங்கன்னா அதுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் வந்து பேப்பர் எந்த செக்ஷன் பேப்பர் எழுதுறீங்களோ இல்லை 3 பேப்பர் எழுதுனீங்கன்னா அதுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பேமெண்ட் மோட் எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளோட ஃபோட்டோகிராஃப் கேபி என்ன இதில் சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணி உட்காந்தா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஓகே தானே? அடுத்தது இந்த எக்ஸாமினேஷனில் எப்படி லாகின் பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றியும் கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம் அப்படின்னு
இங்கே கிளிக் பண்ணணும். சரியா? இந்த ப்ரௌச்சரில் கடைசி இந்த பேஜில் லாஸ்ட்டாக இதை கிளிக் பண்ணாதான் உள்ளே போக முடியும், இல்லாட்டி உள்ளே போக முடியாது. இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு இருக்கா, கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அதை கொடுக்கணும். கொடுத்தோம்னா நம்மளுக்கு பேஜ் வந்து சைக்கிளாகி சுற்றி வரும். அப்படி வரும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக பார்த்து. சரியா? ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் நேம். கேண்டிடேட் நேம் வந்து நம்மளுக்கு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ, 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேண்டிடேட் நேம் இருக்கணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது ஃபாதர் அண்ட் கார்டியன் நேம் வந்து நம்ம அப்பா பேர் வித் இனிஷியலோட கொடுக்கணும். மதர் நேமு வித் இனிஷியலோட கொடுக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக இங்கே கொடுக்கணும். ஓகேவா? நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டேட்ஸ் எல்லாம் வரும். மந்த்துக்கு கிளிக் பண்ணோம்னா என்ன மந்த்னு வரும், அதுமாதிரி இயரை கிளிக் பண்ணோம்னா எந்த இயர்னு வரும். அந்த டேட் ஆஃப் மந்த் இயரை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் 3 இது இருக்கும், மேல், ஃபீமேல், தேர்டு ஜெண்டர். அதில் எந்த ஜெண்டரோ நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்தது மேலே கொடுத்த டேட்டாஸை திருப்பியும் நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே என்ன டேட்டாஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமோ அதை டேட்டாஸை திருப்பியும் பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். கன்ஃபார்ம் நேம். ஏன்னா நம்மளுக்கு இதில் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆனிச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்காது, நம்ம எங்கேயோ தப்பு இருக்குன்னா அதுவே சொல்லிடும். அதனால இதை நீங்கள் பார்க்காமலே திருப்பி டைப் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது ஃபாதர் நேம், அடுத்தது மதர் நேம். ஃபர்ஸ்ட் ஃபாதர் நேம், அப்புறம் மதர் நேம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஃபாதர் நேம், நிறைய பேர் மதர் நேம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மதர் நேம் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது ஃபாதர் நேம் கொடுப்பாங்க. இது மாதிரி தப்பா பண்ணிடக்கூடாது. வித் இனிஷியலோட நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஃபாதர் நேம், அடுத்தது மதர் நேம். இதை கரெக்டாக தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மாற்றி கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி டவுட் கேட்டாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது கன்ஃபார்ம் ஜெண்டர். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறத ஜெண்டர் கொடுத்துருங்க. அடுத்தது அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ், நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ். 2 அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டுமே ஒரே அட்ரஸாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் வேரியஸ் அட்ரஸாக இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு பர்மிஸ் நம்பர் நேம். ஓகேவா? இதில் என்ன கொடுக்கணும்னா நம்ம வீட்டு நம்பர் 13. ஓகேவா? என்ன வீட்டு பேர், இல்லை எந்த ஏரியா. ஓகேவா? லொக்காலிட்டி, எந்த லொக்காலிட்டி நம்ம சர்க்கிளில் இருக்கும்ல அந்த லொக்காலிட்டி எந்த சர்க்கிளோ அந்த கொடுத்துருங்க. இது ஆப்ஷனல் தான். இன்கேஸ் அது இல்லைன்னா கூட ஆப்ஷனல் ஊர் இல்லை, ஒரு உள்ளூர் கிராமத்தில் இருந்தால் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக லொக்காலிட்டியில் கொடுத்துடலாம். அது வந்து என்னன்னு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்தது இதில் இந்தியா கொடுத்துருங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அது கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ இன்கேஸ் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும் அதை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணிடணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டிஹெச்லேயே வரும்போது தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடிலாம் இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளிக் பண்ணுங்க. திருவாரூர் ஒரே மாதிரி இருக்கும். திருவாரூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ண மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்தது ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு. சரிங்களா? கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. வந்து ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவேஷனில் இருக்கிறது கொடுக்கணும். ஆக்டிவேஷனில் இருக்கிறது கொடுத்தாதான் நல்லது. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் ஐடி யூஸ் பண்ணவே இல்லை, அதுக்கு அதை பற்றி எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எங்கேயாச்சும் எழுதி வச்சுங்க. இல்லாட்டி எப்பவுமே மொபைலில் இருக்க மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. எப்பவுமே ஆக்டிவாக இல்லை ரொம்ப லாங் டைம் இருக்கிற இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் வந்து ரீசார்ஜ் பண்ணுற ஃபோன் நம்பராக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தம் 2 ஃபோன் நம்பர் தேவை, 2 மெயில் ஐடி தேவை. அதில் ஒன்று இங்கே யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் மெயில் ஐடி கொடுப்பீங்க, அதே மெயில் ஐடி தான் திருப்பி இங்கே என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? 2 மெயில் ஐடி ஒன்று தான், 2 வாட்டி டைப் பண்ணணும். ஏன்னா இதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா அது தப்பு காமிச்சிடும், 2ல் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு. அடுத்தது ஃபோன் நம்பர். 2 ஃபோன் நம்பர் வந்து ஒரே ஃபோன் நம்பர் கொடுங்க. நம்மளோட கோடு வந்து 91 அந்த இதை கொடுத்துட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அந்த 91 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியான்னு கொடுக்கும்போது இங்கே கோடு வந்துடும். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே. அடுத்தது இன்கேஸ் மேலே ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, இது பர்மனன்ட் அட்ரஸ், ரெண்டுமே ஒன்றா இருந்தால் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஒன்றா இருந்தால் இதை கிளிக் பண்ணால் போதும், அந்த என்ட்ரி ஆனது இங்கே அப்படியே டேட்டாஸ் என்ட்ரி ஆயிரும். ஓகேவா? வித் பின்கோடோட என்ட்ரி ஆயிரும். மேலேயும் பின்கோடு கொடுத்துருப்பாங்க, சொல்ல மறந்துட்டேன். அதே பின்கோடு வந்து இங்கே என்ட்ரி ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் கொடுக்க மறந்துட்டீங்கன்னா வேற அட்ரஸ்னா நீங்கள் இதில் அந்த அட்ரஸை என்ட்ரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது நம்மளுக்கு பாஸ்வேர்டு, நம்ம ஜேஇ எக்ஸாமினேஷனோட பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு 8லேருந்து 13 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் இது லெட்டர் வந்து இது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எல்லாமே இருக்கணும். அப்புறம் சிம்பிள்ஸ் ஒன்று இருக்கணும். அது ஏதாச்சும் வந்து போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுங்க. பாஸ்வேர்டை கொஞ்சம் நோட்டில் எழுதி வச்சுங்க. சில பேர் நேம் அட்டு இயரு, நேம் அட்டு டேட்டு, பர்த்டே டேட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விச் வெப்சைட்டு ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டு அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதா, இல்லை ஸ்கூல் படித்தது, இல்லாட்டி ஃபேவரட் புக்கு, ஃபேவரட் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் பர்த், இது மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துட்டு அதோட ஆன்சரை இங்கே கிளிக் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச புக்கு அது அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டுனா ஃபிசிக்ஸை இங்கே டைப் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஃபிசிக்ஸ்னு நமக்கு நம்ம கீபோர்டில் டைப் பண்ணோம்னா இங்கே டைப் வைக்கும். ப்ளஸ் என்டர் கேப்சா அப்படின்னு எல்லாமே இதை பார்த்துங்க. இந்த என்டர் கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். ஓகேவா? இதை கரெக்டாக பண்ணிடுங்க. சரி சார். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன விஷயம்னா நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். சார் இது கேபிட்டல் லெட்டரில் பண்ணணுமா, ஸ்மால் லெட்டரில் பண்ணணுமா, இல்லை முதல் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணுமா, இனிஷியல் மட்டும் கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே கேபிட்டல் லெட்டரை கேப்ஸ்லாக ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். கேப்ஸ்லாகில் கேபிட்டல் லெட்டர்லேயே எல்லாத்தையுமே டைப் பண்ணுங்க. சார் எனக்கு மார்க் ஷீட்டில் ஸ்மாலில் இருக்குது, இது இருக்குது, எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டு அடுத்தலாம் ஸ்மால் போடலாம்னா வேணாம். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் எல்லா டேட்டாஸும் 2 வாட்டி கொடுப்பீங்க, அட்ரஸை தவிர. ஓகேவா? அது கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே டேட்டாஸ் திருப்பியும் வந்து ஃபிக்ஸடாக வரும். அதில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நேம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டேன், டிக் அடிச்சுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்தா செக் பண்ணிட்டேன், டிக் பண்ணிங்க. அட்ரஸ் செக் பண்ணிட்டேன், அப்பா பேர் அம்மா பேர் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டிக் அடிச்சுட்டு அந்த பேஜையும் சப்மிட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கு. இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜையும் சப்மிட் கொடுக்குற மாதிரி வச்சுங்க. இந்த கேப்சா லாக் வச்சுக்கிட்டு. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? சரி. இப்போ அடுத்தது எப்படி ஓப்பன் ஆகும்னா நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு மெசேஜ் வரும், செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரி பண்ண பிறகு நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து எதுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயில் ஐடிக்கும் வந்துடும். சரிங்களா? மெயில் ஐடிக்கு நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? அந்த மெயில் ஐடிக்கு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, நமக்கு பாஸ்வேர்டு எழுதி வச்சிருப்போம்ல அப்ளிகேஷன் கொடுக்கும்போது, அந்த பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுக்கிட்டு ப்ளஸ் இந்த கேப்சா கொடுத்து லாகின் பண்ணணும். நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து 25032 அப்படின்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஆரம்பிக்கிற 12 டிஜிட் நம்பரை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிட்டு பாஸ்வேர்டு நம்ம என்ன பாஸ்வேர்டு இதுக்கு அப்ளை பண்ண கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த கேப்சாவை கொடுத்தோம்னா லாகின் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அது எதுக்குள்ளே போய் போகணும்? நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் போகும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிட்டிங் கேண்டிடேட் இருக்கா, அதுக்குள்ளே போனாதான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இந்த இது வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறது எதில் வரும்? நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து பண்ணியிருப்போம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் நம்பரை எடுத்த பிறகு நம்ம எதில் போய் கொடுக்கணும்னா லாகின்ல போய் கொடுக்கணும். லாகின்ல போய் கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டுன்னு வரும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? யாருக்கு எந்த குழப்பமும் இல்லை? சரி. அடுத்தது நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பேஜில் ஓப்பன் ஆனோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்கம்ப்ளீட்னு இருக்கும், ஃபீ பேமெண்ட் இன்கம்ப்ளீட்னு இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ இன்கம்ப்ளீட்னு இருக்கும். நம்மளோட நேம், அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க.
இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஹோம், சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் அவுட், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே இந்த பேஜில் வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹோமில் போயிட்டு இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வெரிஃபை இமெயில் ஐடி, நம்ம வந்து மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணியிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓடிபி வந்திருக்குல்ல, அதை வச்சு நம்ம மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து வெரிஃபை இமெயில் ஐடி இருக்குல்ல, அந்த வெரிஃபை இமெயில் ஐடியை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கோமோ ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தோமோ அது வரும். அது போக இந்த என்டர் கேப்சா அதை நம்மளுக்கு இங்கே என்ட்ரி பண்ணோம்னா நம்மளுக்கு சப்மிட் அண்ட் கெட் ஓடிபின்னு இருக்கும். சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி அதை கொடுத்து நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வெரிஃபை இமெயிலும் வெரிஃபை ஆயிரும், இமெயிலும் வெரிஃபை ஆயிரும். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வரும். மொத்தம் 9 ஸ்டெப்பு. அந்த 9 ஸ்டெப்ல ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த இது ப்ரெசன்ட் அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கும். சேம் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நம்ம கேப்சா கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ். இந்த பர்சனல் டீடைல்ஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்போம், ஜெண்டரை கொடுத்துருப்போம், அப்பா பேர் அம்மா பேர் கொடுத்துருப்போம். இந்திய நேஷனாலிட்டி வந்து நம்ம என்னன்னு கொடுக்கணும், இந்தியனா ஃபாரினா ஓசிஏன்னு கொடுக்கணும். அது கொடுத்தோடனே அடுத்தது வந்து 12th வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க கேட்பாங்க. அந்த 12th வந்து நம்ம எந்த ஸ்டேட்டோ அதை நம்ம கொடுக்கணும். சரிங்களா? தமிழ்நாடு கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து ஓபிசியா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை நான் எந்த ஆப்ஷன் கேட்பாங்க, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்டி, எஸ்சி, ஜென்ரல் அப்படி இருக்கும். அதில் நம்ம ஓபிசி கொடுத்துருவோம். திருப்பியும் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, ஏன்னா நம்மளுக்கு இதை வச்சு தான் நம்மளுக்கு ரேங்கிங். சரிங்களா? இதை வச்சு தான் நம்மளுக்கு ரேங்கிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஜென்ரல் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க, ஓசி. சரிங்களா? இடபிள்யூஎஸ் என்ன யாருன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இருக்காது, ஆனால் அது வீக்கர் செக்ஷன் ஒரு லேயர் வச்சிருப்பாங்க, அந்த லேயருக்குள்ள வரவங்க. சரிங்களா? ஓபிசினா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே எதில் வருவான்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்ல வருவாங்க. ஓபிசி என்சிஎல்ல வருவாங்க. அதில் பிசியில் எம்பிசி இந்த இதில் வந்து சேலரி ஹெவியாக இருந்துச்சு, நம்ம ரொம்ப இன்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜென்ரலில் வருவாங்க, ஓபிசி தர மாட்டாங்க. நான் கிரிமி லேயரில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஓபிசியில் வருவீங்க. அடுத்து எஸ்சியில் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா எஸ்சியும் எஸ்சிஏவும் இருக்கவும் வருவாங்க. எஸ்டியில் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா எஸ்டி வருவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரி தான் இருக்கும். இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? சரி, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் do you have validity லைவ் கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டாங்கன்னா எஸ் கொடுத்துடணும். நம்மளுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நோ ஐ ஹேவ் அப்ளைட் வெயிட்டிங் ஃபார் சர்டிஃபிகேட்னா நம்ம என்ன செய்யணும்னா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பரை கொடுத்துருவீங்க. இந்த வாட்டி இந்த புதுசாக இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ஐ ஹேவ் நம்பர்னா நம்ம அப்ளிகேஷன் நம்பர் அப்ளை பண்ணியிருப்போம்ல அதோட நம்பரை என்ட்ரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது கேட்டகரி சர்டிஃபிகேட் டேட். சரிங்களா? இஷ்யூ பண்ண டேட், ஆத்தரைஸ் சிக்னேச்சர் போட்டிருப்பாங்களே அந்த டேட்டு போடணும். யார் கொடுத்தாங்க, ஜோல் டெப்டி தாசில்தார் இல்லை வேற யார் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ல டிசபிலிட்டி 40% எபோவா 40% லெஸ்ஸா மோரா எபோவான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பிடபிள்யூடி இல்லைன்னா, சரிங்களா, கேண்டிடேட் இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது யூ டயபெட்டிக் கேட்டிருக்காங்க, எஸ்ஆ நோவான்னு இருக்கும், அது கொடுத்துருங்க. பிளேஸ் ஃபார்ம் ரெசிடென்சி வந்து ரூரலாக அர்பனாக கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துடணும். ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த லேயர் வச்சுருக்காங்க, அதில் நீங்கள் எந்த லேயரில் வரீங்களோ அதை என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகேவா? மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃபா, இண்டிவிஜுவல் டியூஷனா, ஆன்லைன் கோச்சிங்கா, டுட்டோரியலா, கரஸ்பாண்ட் கோர்ஸா, அதர்ஸாக கேட்டுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் கோச்சிங் படிச்சீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்னென்னு கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ஸ்கூலிங் குவாலிஃபிகேஷன். ஸ்கூலில் நீங்கள் என்ன மீடியம் படிச்சீங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே
நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் இருப்பாங்க. அதில் எந்த மீடியமோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. இங்கிலீஷ் மீடியமோ ஆர் தமிழ் மீடியமோ அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. ப்ளஸ் என்டர் கேப்சா அதை கொடுத்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது. என்டர் கேப்சானா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருவீங்க. ஓகேவா? இது எதுனா பர்சனல் டீட்டெயில்ஸில். ஐடென்டி டீட்டெயில்ஸில் சரிங்களா? ஐடென்டி கார்டு டீட்டெயில்ஸில் நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆதார் கார்டு, நம்மளோட ஆதார் கார்டு வந்து ஒரிஜினலாக இல்லை இது வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். எஸ்ஆ நோவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். ஆதார் கார்டு டேட்டு, இது ஆதார் கார்டு நம்பரு, எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டில் கொடுத்துருக்கோமோ அதை வந்து வெரிஃபை பண்ணி கொடுத்துரும். புரியுதுங்களா? கொடுத்துதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். இன்கேஸ் நோன் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கு. புரியுதுங்களா? சரி. அடுத்தது எக்ஸாம் அண்டு சென்டர் டீட்டெயில்ஸ். எக்ஸாம் அண்டு சென்டர் டீட்டெயில்ஸ். அந்த எக்ஸாம் அண்டு சென்டர் டீட்டெயில்ஸில் நம்ம முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை ஃபார் எந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். பேப்பர் 1B பிடெக், பேப்பர் 2A பிஆர்க், 2B வந்து பி பிளானிங். இந்த 3 பேப்பர் நம்ம எந்த பேப்பர் வைப்பாங்க அது கொடுக்கணும். செக்ஷன் எக்ஸாம் அப்ளை ஃபார் செக்ஷன் 2 கேட்காங்க, அது கொடுத்தாகணும். ஏன்னா ஏப்ரல் செக்ஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். செக்ஷன் 2க்கு கிளிக் பண்ணி ஆகணும். கொஸ்டின் பேப்பர் மீடியம் வந்து 4 லாங்குவேஜ் இருக்கும். அதில் நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? மொத்தம் தமிழ்நாடுனால 4 லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துக்கலாம். அப்புறம் சென்டர், தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டரில் எக்ஸாம் இருக்கோ நம்ம டிஸ்பிளே ஆகும். அது நம்ம எல்லாமே எது எது நம்மளுக்கு தேவையாக இருக்கோ அது கொடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் நடத்துகிற இருக்கிற ஊரில் அந்த சென்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. நியர்பை எது உங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டி நல்லா இருக்கோ செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் தான், ஃபோர்த் ஆப்ஷன். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ரோடு டிஸ்டன்ஸ், ரோடு நல்லா இல்லாட்டி இன்கேஸ் நம்ம செகண்டரி தேர்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். லாஸ்ட்டு ஜனவரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கள் சென்டர் பிள்ளைங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கூட கொடுத்துருந்தாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதனால் ரோடு ஃபெசிலிட்டி எது நல்லா இருக்கோ அது மாதிரி சென்டர்ஸ்க்கு வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கு. அடுத்து வந்து ஃபாதர் ஆக்குபேஷன், என்ன படிச்சிருக்காங்க, அது இது என்ன வேலை பார்க்குறாங்க, அடுத்து குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன வேலை இது படிச்சிருக்காங்க, அது மாதிரி அம்மா வந்து என்ன வேலை பார்க்குறாங்க, அம்மா வந்து என்ன படிச்சிருக்காங்க, ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு பிஸ்னஸா, மெடிக்கலா, இன்ஜினியரிங்கா, லாவா, கவர்மெண்ட் சர்வீஸா, பப்ளிக் சர்வீஸா, ப்ரைவேட்டா, டீச்சிங்கா, ஆர்கிடெக்சர், ஃபார்மசி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், டிஃபென்ஸ், அதர்ஸ்னு இருக்கும். அதில் எதுவோ நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃபோட அம்மாவுக்கு இருக்கும், கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா, இல்ட்ரேட்னா 10th, மேட்ரிகுலேட்னா 10th ஸ்கூலிங்ஸ், கிராஜுவேட்னா யூஜி, பிஜி வந்து போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட்ஸ் அதர்ஸ், டிப்ளமோஸ்லாம் அதர்ஸில் போட்டுக்கலாம். நர்சிங், டிப்ளமோஸ் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுது. ஓகேவா? அதுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் வைக்க தேவையில்லை. இருந்தாலும் அவங்க கேட்குறத கொடுத்தா போதும். ஓகேவா? அடுத்தது என்ட்ரு கேப்சா. அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு 10th எல்லாருமே பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் ஆகிருந்தால் தான் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதனால் அந்த எக்ஸாமினேஷன் கொடுத்துருவோம். எந்த இயர் பாஸ் ஆனாங்க, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், டைப் ஆஃப் ஸ்கூல். டைப் ஆஃப் ஸ்கூலில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், ஃபுல்லி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கும். கவர்மெண்ட் எய்டட், ப்ரைவேட் அன்எய்டட், அடுத்து மாடல் ரெசிடென்சி ஸ்கூல், அப்புறம் வந்து ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், கேந்திர வித்யாலயா, ஜவஹர்லால் நேரு, நவோதயா ஸ்கூலு, அதர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் இருக்கீங்களோ கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்தது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து எந்த ஸ்டேட்டில் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க, அதை கரெக்டாக கொடுத்துருங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் சென்டர் 10th எந்த டிஸ்ட்ரிக்டில் பாஸ் ஆனீங்க, சரிங்களா? டிஸ்ட்ரிக்டில் சப்டிவிஷன்லாம் கேட்கல, மெயின் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அது கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேவா? அடுத்தது ஸ்கூல் போர்டு எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டா, அதுக்கு தமிழ்நாடு இது கொடுக்கணும். சிபிஎஸ்சினா ஒன்று கொடுக்கணும், ஐசிஎஸ்சினா ஒன்று கொடுக்கணும். அதில் என்ன டைப் ஆஃப் போர்டோ அது நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. அப்புறம் டோட்டல் மார்க் எல்லாருக்கும் 500 தான் வரும் 10th பொறுத்த வரைக்கும். 500க்கு எவ்வளோ ஆப்டைன்ட் மார்க்கு, அது பர்சன்டேஜ் அதுவாக மாற்றிக்கும். அடுத்தது வந்து 10th ரோல் நம்பர், நம்ம மார்க் ஷீட்டில் இருக்கும் 10th ரோல் நம்பர் அது. அடுத்தது ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அதுக்கு அடுத்தது ஸ்கூலோட பின்கோடு, ஸ்கூல் அட்ரஸ் கொடுக்கணும். நம்மளோட ஸ்கூல் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதோட பின்கோடு. ஓகேவா? அடுத்தது சேம் 12th பாஸ்டு, எந்த இயர் பாஸ் ஆனீங்களோ அதை கொடுத்துடணும். அடுத்தது வந்து இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லையானா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும்.
சரிங்களா? நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இல்லை கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். எது படிக்கணும்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துற மாதிரி பார்த்துக்கு. அடுத்தது வந்து அர்பன் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் வந்து அர்பனா ரூரலாக கொடுத்துருங்க. அதே தான் ஸ்கூல் என்ன டைப் ஆஃப் ஸ்கூல், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டு, எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட்டு, அடுத்தது வந்து என்ன போர்டில் படிச்சிங்க, ரிசல்ட் மோடு பர்சன்டேஜா சிஜிபிஏவான்னு கேட்கும். அடுத்தது வந்து டோட்டல் மார்க்கு, ஸ்டேட் போர்டாக இருந்தால் 600 மார்க்ஸு, சிபிஎஸ் இருந்தால் 500 மார்க்ஸ் எழுதிருப்பீங்க, அதோட மார்க்ஸ் என்னன்னு. அடுத்து அதோட ரோல் நம்பர், ஸ்கூல் அட்ரஸ்ஸு, அப்புறம் அட்ரஸோட பின்கோடு அதை கரெக்டாக கொடுத்துடணும். புரியுதுங்களா? இந்த டீட்டெயில்ஸில் கரெக்டாக கொடுத்துட்டு என்டர் கேப்சா கொடுத்து சேவ் அண்டு நெக்ஸ்ட். அடுத்தது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். அடிஷ்னல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதில் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் ட்வின்ஸ் தான் கேட்பாங்க. ட்வின்ஸ்னா எஸ் கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி நோ கொடுத்துடணும். இன்கேஸ் எஸ் கொடுத்தோம்னா அவங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ட்வின்ஸில் இன்கேஸ் அவங்களும் ஜெய் எழுதுறாங்கன்னா இன்கேஸ் அவங்களும் நம்ம ஐடென்டி ப்ரூஃப் கேட்பாங்க. அதோட அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் இல்லை 10th மார்க் ஷீட் நம்பர்லாம் கேட்பாங்க. அதை வச்சு கொடுத்துட வேண்டாம். பிளேஸ் ஆஃப் பர்த் இந்தியாவா எந்த கண்ட்ரின்னு போட்டுருங்க. அடுத்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க, இந்த டீட்டெயிலை கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுது. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில் நம்பர். ஃபர்ஸ்ட் வந்து கோடு இது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபோன் நம்பரை வந்து இது எடுத்துக்காது. அதே மாதிரி இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் கொடுத்தது எடுத்துக்காது. அதே மாதிரி என்டர் கேப்சா அது வந்து கீழே அதை கொடுத்துருங்க. ஆனால் இது எல்லாமே வந்து புது ஃபோன் நம்பர், ரெண்டாவது ஃபோன் நம்பர் சொன்னோம்னா 2 ஃபோன் நம்பர் 2 மெயில் ஐடி சொன்னோம்னா ரெண்டாவது ஃபோன் நம்பர் 2வது மெயில் ஐடி கொடுத்து ஓடிபி கேட்கும். அதுக்கு மெயிலுக்கும் ஓடிபி போகும், ஃபோனுக்கும் ஓடிபி போகும். அது கேட்டு ஓடிபி கொடுத்தோம்னா அதை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துடுவோம். ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு. அது வந்து என்னென்னு நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சைனு அப்லோட் பண்ணணும். அடுத்தது வந்து நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட், சரிங்களா? அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 சர்டிஃபிகேட்டும் நம்ம அப்லோடுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் நம்ம பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுத்த எல்லா விஷயங்களும் வரும். அந்த விஷயத்த ஓவர்வியூ கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ண போயிடலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது பேமெண்ட் தான். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ. ஓகேவா? பேமெண்ட் முடிச்சிட்டாலே உங்களோட ஃபைனல் சப்மிஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வரும். சரிங்களா? ஜேஇ செக்ஷன் 2க்கு என்ன பேப்பர் அப்ளை பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, உங்கள் டேட்டா பேஸோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே அதில் வரும். ஓகேவா? அந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக கொடுத்துற மாதிரி பார்த்துங்க. புரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயமே. இந்த ஜேஇ எக்ஸாமினேஷனை நல்லபடியாக அப்ளை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேட்டாஸும் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக கரெக்டாக கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே கொடுங்க. அந்த ஆப்ஷனில் இருக்கிறத பொறுமையாக கிளிக் பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா ப்ராசஸ் நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடோட அப்ளிகேஷன் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியாக இருக்கலாம். புரியுதுங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.